அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய. எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். இறைவன் உண்மையானவன், இறைவன் வெளிச்சமானவன், பிரகாசமானவன். இறைவனுக்கு பிறப்பு இறப்பு என்பது இல்லை. எல்லாம் ஒரே நிலை. நிரந்தரமானவன், அகன்று பறந்து விரிந்து ஆழமான அறிய முடியாத ஆற்றல் படைத்தவன், எப்பொழுதும் இருப்பவன், எங்கும் இருப்பவன், எல்லோரையும் இயக்கிக் கொண்டிருப்பவன் இறைவன். இன்னைக்கு பிருகதாரண்ய உபனிஷத் என்ற ஒரு உபனிஷத்து இருக்கிறது. அதனுடைய சாந்தி மந்திரம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தங்கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. இதனுடைய பொருள் என்ன? பொய்யிலிருந்து உண்மைக்கு அழைத்து செல், இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல், மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்விற்கு அழைத்து செல். இதனுடைய பொருள் மிக உன்னதமான பொருள். இறைவன் உண்மையானவன், இறைவன் ஒளிமயமானவன், பிறப்பு இறப்பு அற்றவன். அப்படி இருக்கிறவனை நினைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சாதாரண அடிப்படை நிலை என்னென்னா, கோயிலுக்கு போகிறது, அங்கே அபிஷேக ஆராதனைகள் அர்ச்சனைகள் இவைகளெல்லாம் செய்வது. அதோடு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? மூழ்கி போகிறோம். அன்றாட வாழ்க்கையில் மூழ்கின்ற பொழுது எது தர்மம் எது அதர்மம் என்பதை நாம் மறந்த நிலையிலே இருக்கின்றோம். அதனாலேயே நம்ம என்ன செய்கிறது? பிறவி மீண்டும் மீண்டும் பற்றி கொள்ளுகிறது. அப்போ இறைவனை எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னு சொன்னால், நம்முடைய மகாத்மாக்கள் மகான்கள் ஏன் இறைவனை அவதாரம் செய்து வந்து நமக்கு என்ன செய்திருக்கிறான்? வழிகாட்டி இருக்கிறான். அவைகளெல்லாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவைகளெல்லாம் படித்து தெரிந்து கொள்ளோடு அவற்றை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். எல்லோரும் சொல்லுவாங்க சத் சங்கம். சத் சங்கம்னா சத் அப்படின்னு சொன்னால் உண்மையானது, நிரந்தரமானது, அழிவற்றது, எங்கும் இருப்பது, எப்பொழுதும் இருப்பது. அதுக்கு பேர் தான் சத்துன்னு பேர். அந்த அதை உணர்ந்தவர்கள் பெரியவர்கள் அவர்களுடன் எப்பொழுதும் கூடியிருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தால் அதற்கு பேர் சத்சங்கம். இப்போ இன்றைக்கி ஒரு குழந்தை பார்க்குது, அதனுடைய சூழ்நிலையில் எல்லாரும் சிரிக்கிறார்கள், எல்லோரும் அன்பாக பழகிறார்கள். அப்படி அந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னு சொன்னால் எல்லார நேரத்துலையும் அது என்ன செய்யும்? அன்பு செலுத்தி எல்லோரிடமும் பாசத்திற்குரிய குழந்தையாக வளரும். அந்த மாதிரி நல்லவர்கள் மத்தியில் நாம் இருந்தால் நிச்சயமாக என்ன செய்யும்? நாம் நல்லவர்களாக இருக்க முடியும். அதற்கு தேவையானது சத் சங்கம். சொல்லுவாங்க, ஒரு துளி பாலில் ஒரு துளி, அதாவது நிறைகுட பாலில் ஒரு துளி விஷம் கலந்தால் அது என்னாகாது? கொன்றுவிடும். அதே மாதிரி இன்றைக்கி மாசுள்ள நீர், அதாவது மாசுள்ள நீர் சாக்கடைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் போய் ஒரு செம்போ அல்லது ஒரு குடம் தண்ணியை ஊற்றினோம்னா அதுவும் சாக்கடையாக தான் போகும். அதே மாதிரி நல்ல நீரில் பறந்து விரிந்து கிடக்கிற ஒரு குடத்தில் இருக்கிற ஒரு சாக்கடையை கொண்டு ஊற்றினோம்னா அதையும் என்ன செய்யும்? அது உள்வாங்கி கொண்டு நல்ல நீராக மாற்றிவிடும். இதுதான் உண்மை. அதனால தான் நாம் சத் சங்கங்களை விரும்புகிறோம். இன்றைக்கி மனிதனை என்ன செய்கிறோம்? அசத்தமா சத்கமய அப்படின்னு சொன்னால் பொய்யிலிருந்து உண்மைக்கு அழைத்து செல். நான் காண்பதெல்லாம் பொய், பார்ப்பதெல்லாம் பொய், கேட்பதெல்லாம் பொய், பேசுவதெல்லாம் பொய் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நாம் வந்துவிட்டால் என்ன செய்யாது? நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக என்ன செய்யாது? இனிமையாக இருக்காது, அமைதியாக இருக்காது. இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் ஒவ்வொரு மனிதனிடம் தண்டமனம் இருக்கிறது. அதனால் ஏமாற்றி பிறர் பொருளை அபகரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டு தலைவரிடமும் அந்த நாட்டு மக்கள்கிட்ட உடுத்தி, அதாவது என்ன செய்கிறான்னா, நம் நாட்டை விரிவாக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்கிற காரணத்தினால தான் இன்றைக்கி உலகத்தில் போர் பதட்டங்கள். போரான பெரிய கொடுமையான பொருள். இன்று இந்த பதிவை செய்கின்ற நேரத்தில் ஈரான், இஸ்ரேல்,
அமெரிக்கா அல்லது அன்னும் மற்றும் வளைகுடா நாடுகளிலே போர் பதட்டங்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. எத்தனையோ உயிர் பலிகள், எத்தனையோ முயன்று கட்டி வைத்த கட்டடங்கள், அதே மாதிரி பெரும்பெரும் அறிவுக்கூடங்கள், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாமே என்ன செய்கிறார்கள், மனிதனுடைய சுயநலத்தினாலும் ஆக்கிரமிக்க செய்ய வேண்டும் என்பதனாலும் தான் வாழ வேண்டும் என்பதனாலும் ஆளுமை செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார்கள், வெடித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருத்தரை அடைக்கால நினைக்கிறார்கள். இந்த இப்படியே போய்கொண்டிருந்தால் நிச்சயமாக என்ன செய்யும், உலகமானது அழிவை நோக்கி போய்கொண்டே இருக்கும். அந்த உலகமானது அழியக்கூடாது. மனித இனம் என்பது மிக உயர்ந்தது. பல 100 பிறவிகளை எடுத்து கடந்து நல்ல ஒழுக்கங்களாலும் நல்ல சிந்தனைகளாலும் நல்ல நடத்தினாலும் இறைவனுடைய திருவருளால் மனித ஒரு பிறவியை எடுத்திருக்கிறோம். மனித பிறவியினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால், அன்பு பாராட்டுவது. ஒருத்தரை என்ன செய்யணும், நேசிக்கணும், அன்பு பாராட்டணும், அவர்களுடன் நம்ம என்ன செய்ய வேண்டும், நெருக்கமாக இருக்க வேண்டும். சொல்லணும், நான் வளர்கிறேன், நீ வளர், நீனும் வளரணும், நானும் வளரணும், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதாண்டா வளர்ச்சி என்று ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. அது மாதிரி நீ நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். இந்த ஒரு எண்ணங்கள் இன்று சுயநலத்தின் காரணமாக நாடு அளவிலே உலக அளவிலே என்ன செய்கிறது, போராக மான்று நம்மையெல்லாம் என்ன செய்து பதபாய்க்க வைத்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அற்புதமான இந்த பதிவு மிகவும் மனமானது. உலகத்தில் ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், உலகத்தினுடைய மிகத்தரமான பல்கலைக்கழகங்கள், மிகத்தரமான, அதான் முதல் வரிசை பல்கலைக்கழகங்கள், அந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்போ அந்த பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்களிலே யார் மிகவும் உன்னதமானவர்கள், உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், உலகத்தை பற்றி நினைப்பவர்கள், உலக வளர்ச்சியை பற்றி நினைப்பவர்கள், உயிரினங்களுக்காக தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணி அறிவை செலவு பண்ணி வாழ்ந்து வருபவர்கள் என்ற எண்ணத்தில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் ராமகிருஷ்ண பரமஹம்சரை ராமகிருஷ்ண மடத்தைச் சேர்ந்த ஒரு துறவி என்ன செய்கிறார், இந்த பாடலை பாடுகிறார். அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தங்கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அதாவது என்னை பொய்யிலிருந்து உண்மைக்கு அழைத்து செல், இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல், மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்க்கு அழைத்து செல் என்பது இதனுடைய பொருளும் முன்னாடி சொல்லியாச்சு. ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ உண்மையானவனாக வாழ வேண்டும், பிரகாசனமாக வாழ வேண்டும், அதே நேரத்தில் மரண பயம் என்பதை இல்லாமல் இருக்க வேண்டும். எப்பொழுது பிறப்பு என்பது உறுதியாகிவிட்டதோ, பிறப்பு என்பது நடந்து விட்டதோ, அப்பொழுது இறப்பு என்பதும் உறுதி. அதை பற்றி நாம் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு பழமொழி சொல்வார்கள். பழைய காலத்தில் அரசு பெருமக்கள்லாம் இருந்தார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை. எப்படி பாதுகாப்பு தேவைன்னா, அதாவது தன்னுடன் உடன் இருப்பவர்கள் கூட என்ன செய்யலாம், உணவில் நஞ்சை விஷத்தை கலந்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாள் சாப்பாட்டிலையும் சிறிது விஷத்தை அதில் கலந்து வைத்திருப்பார்களாம். அதை சாப்பிடுகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த நச்சை விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல் அவருடைய உடலிலே இருந்து விடுகிறது. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். மனித குலத்திற்காக மட்டுமல்ல, உயிரினங்கள் அத்தனைக்கும், அண்டசராசரகத்தில் இருக்கின்ற ஒரு அறிவு உயிர், ஈரறிவு தாவரங்கள், பறவைகள், விலங்குகள், புழு பூச்சிகள் எல்லாத்துக்கும் நீ என்ன செய்யணும், தலைவனாக இருக்க வேண்டும். நீ அவர்களுக்கு உன்னுடைய அறிவினால், ஆற்றலினால், தகுதியினால் என்ன செய்ய வேண்டும், அவர்களை என்ன செய்ய வேண்டும், உதவி, அவர்களை அன்பு பாராட்டி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி இன்றைக்கி உலகமானது போய்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அதாவது பல்கலைக்கழகம், முதல்நிலை பல்கலைக்கழகங்கள், அதிலே படித்த முதல்நிலை மாணவர்கள் இவர்களெல்லாம் கலந்து கொண்ட அந்த அருமையான கூட்டத்தில் இந்த சுலோகமானது அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தங்கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்றைக்கி தர்மத்தில், இந்து தர்மத்தில், சனாதன தர்மத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எவ்வளவு விஷயங்களை சொன்னாலும், எவ்வளோ செய்திகளை சொன்னாலும், கடைசியாக ஒவ்வொரு மந்திரத்திலும் என்ன செய்வார்கள்,
சாந்தி மந்திரம் சொல்லுவார்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஏன் 3 தடவை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் அமைதியாக இருக்க வேண்டும், என்னை சுற்றி இருப்பவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும், உலகம் முழுவதும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 3 தடவை என்ன செய்கிறோம், ஓம் சாந்தி, ஓம் சாந்தி சொல்லுகிறோம். அதனால் நம்முடைய மகான்கள், மகாத்மாக்கள், அதே மாதிரி இறைவன் திருவிளையாடல்கள் செய்திருக்கிறான், அவதாரங்கள் செய்திருக்கிறான். அவைகளெல்லாம் படித்து நாம் நம்மளுடைய ஐம்புலன் அடக்கல், அதாவது ஒருமை போல் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்படைத்து என்பது திருக்குறள். அது ஒப்பற்ற திருக்குறள். அது மாதிரி நாம் என்ன வேண்டும், நாம் மட்டும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மனித பிறவி எடுத்து விட்டால் மீண்டும் பிறவி எடுக்கவே கூடாது. நாம் இந்த பிறவியில் என்ன செய்கிறோம், நல்ல காரியங்கள் செய்தால் நிச்சயமாக நமக்கு அடுத்த பிறவியே இருக்காது. அப்போ இந்த மனித பிறவியிலே நாம் 5 அடக்கலோடு வாழ்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும், நல்லவர்களாக, உயர்ந்தவர்களாக, அன்பே நிறைந்தவர்களாக, எப்படி இறைவன் உண்மையானவனோ, எப்படி இறைவன் பிரகாசமானவனோ, எப்படி இறைவன் மரணம் இல்லாதவனோ, அதே மாதிரி நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லி திருவாசகத்தில் ஒரு பாடல், வேண்டத்தக்கது அறிவோய்னி வேண்டம் முழுதும் தருவோய்னி வேண்டும் அயன்மார்க்கு அறிவோய்னி வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினாலால் வேண்டும் பரிசு ஒன்றெண்டில் அதுவே உந்தன் திருப்பென்றோ என்று சொல்லி, இது சரணாகதி பாடல், அற்புதமான பாடல். அதனால் இந்த பாடலை பாடுவோம், படிப்போம், அன்பு பாராட்டுவோம், உண்மையை நோக்கி சொல்லுவோம், பிரகாசத்தை வெளிச்சத்தை நோக்கி சொல்லுவோம். மரணத்தை கண்டு எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் யாரும் என்ன செய்யக்கூடாது, கலகக்கூடாது, பயக்கூடாது என்று சொல்லி எல்லோரும் இந்த நிலையில் அன்பு பாராட்டி உலகம் முழுவதும் அமைதியாக இருக்க வேண்டும், உலகம் முழுவதும் அமைதியாக இருக்க வேண்டும். நான் அமைதியானவன், என் சூழ்நிலை அமைதியானது, என் நாடு அமைதியானது, அதே மாதிரி நான் வாழ்கின்ற பிரபஞ்சம் உலகமானது அமைதியானது சொல்லி அதற்காக நான் உடல், உயிர், மனம் எல்லாம் அர்ப்பணிப்பேன் என்ற பெருமையோடு இதை நிறைவு செய்கின்றேன். எல்லோரும் இன்புற்றிருக்க பிரார்த்தனை செய்கிறேன். அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.